வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 5 படிக்கிற பிள்ளைக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா கேன்சர்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிள்ளை கண் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்கவும் நல்லா கண்ணுக்கு லட்சணமாக நல்ல பிள்ளையாக இருக்கும். 5 தான் படிக்குது. அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் ஏதோ ஃபஸ்ட்டு மாறு கண் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை வந்து இவங்க வந்து மாறு கண், நம்ம கிராமத்துகள்லாம் அவ்வளோவா பயப்பட மாட்டாங்க. மாறு கண் வந்தால் யோகம், மாறு கண் வந்தால் வீட்டில் வந்து நல்ல வசதி வாய்ப்பு வரும், அந்த மாதிரி நினச்சிட்டு கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அந்த கண் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கண் அப்படியே நல்லா விரிஞ்சு அப்படியே வெளியே வருது. வெளியே வர்ற நேரம் தான் அந்த பிள்ளைக்கு வலி எடுத்திருக்கு. அது வரைக்கும் வலிக்கலை, ஒன்றுமே செய்யலை. அதனால் அந்த பிள்ளை அதாட்டம் இருந்திருக்கு. 4 முடிச்சுட்டு இந்த வருஷம் தாங்க 5 போகுது. எவ்வளோ கஷ்டம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா வந்து எப்போயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா வந்து குடிச்சிட்டு போய் டெய்லி அவங்க அம்மா வேண்டாம் விட்டுட்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் இருந்தாலும் இவர் போய் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாருங்க. அதனாலேயே அந்த பிள்ளை பாவம் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கும். அந்த பிள்ளையோட அம்மாவும் அப்படி தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கூட வேலை பார்க்குற பிள்ளையோட அக்கா மக தான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஃபோன் போட்டு சொல்லிச்சு, ஏக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சிக்கா, பாப்பாவுக்கு டெஸ்ட்டு பார்த்ததில் கேன்சர்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லவும் மனசே கஷ்டமாக போயிடுச்சு. இந்த இடத்துல தான் ஏதோ அடைப்பு இருக்குது, மூக்குக்குள்ளே இந்த இடத்துல ஏதோ ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டியூப் மூலமாக அதை வந்து அகற்றி அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டு பார்த்ததில் தான் இந்த மாதிரி கேன்சர்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மதுரையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அரவிந்த் தான் போயிருக்காங்க. மதுரை அரவிந்த் கண் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். ஆனால் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் பார்க்கணுன்னா இது வந்து செகண்ட் ஸ்டேஜையும் தாண்டிடுச்சு. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். 9 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். அவங்க வந்து பைராக்ஸில் அன்னாட வேலை செஞ்சு கஞ்சி கொடுக்குறாங்க. திடீர்னு 9 லட்சம் செலவாகும் அப்படின்னா அவங்க எங்கெங்கே போவாங்க? ஒரு பக்கம் வீட்டுக்காரோட டார்ச்சர், இன்னொரு பக்கம் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த தாயோட மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். யாருக்கு எப்படியோங்க. எனக்கு கேட்டதுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் தர்றோம். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் இதை வந்து கேலி கிண்டலாக எடுத்துகிட்டு யாரும் எந்த ஒரு பதிவும் போட்டுறாதீங்க, கமெண்ட் பண்ணிடாதீங்க. நானே இதை ரொம்ப தடவை யோசித்து உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த வீடியோவே போடுறேன். உங்களால் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் கூட நான் தரமாட்டேன். அவங்க அம்மாவோட நம்பரே நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தரோம். இல்லை அந்த பாப்பாவை நீங்கள் பார்க்கணும், ஏன்னா இப்போ நிறைய ஏமாத்து வேலை நடக்குது. அதனால் அந்த பாப்பாவை பார்த்து அவங்க மெடிக்கல் அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், வசதி இருக்கிறவங்க. ஓகே, பாய்.